வேளாண் துறையில புதுமை, விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம்னு வேளாண் பட்ஜெட்ல பக்கம் பக்கமா சொல்லி பல கோடி பட்ஜெட் ஒதுக்குனது ஸ்டாலின் அரசு. ஆனா அது எதுவுமே விவசாயிகளை போய் சேரலன்றது அம்பலமாகி இருக்கு. நான் சொல்லங்க, வேளாண் திட்டக்குழு துணை தலைவரே ஸ்டாலின் ஆட்சியில விவசாயிகள் நிலைமை எப்படி இருக்குன்னு புட்டு புட்டு வச்சிருக்கார். தமிழ்நாட்டில் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டு வர்றாங்கன்னு, இதனால விவசாய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு உண்மையை சொல்லி ஸ்டாலின் அரசு விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாத்த தவறுனதை போட்டு உடைச்சிருக்கார். விளையிற பொருட்களுக்கு போதிய விலை இல்ல, நெல் கொள்முதல் செய்ய கொண்டு போனா மூட்டைக்கு 50 ரூபாய் வர அதிகாரிகள் வசூல் கேட்கறது, ஆட்சிக்கு வந்தா விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம்னு சொல்லி விவசாயிகளை கடன் வாங்க வச்சுட்டு ஏமாத்துனது, இதெல்லாம் விவசாயிகளை பாதிச்சிருக்கிறதா ஆதங்கப்படுறாங்க விவசாயிகள். அது மட்டுமா, புயல், மழை, வெள்ளத்தால விவசாயிகள் பாதிக்கப்படுறப்போ நிவாரணம் அறிவிக்கிற அரசு அதை முறையா கொடுக்காதது, விவசாயிகளுக்கும் அரசுக்கும் இடையில இருக்கிற திமுக உடன்பிறப்புகள் அதுல கல்லா கட்டுறதுன்னு இருந்தா விவசாயிகள் என்னதான் பண்ணுவாங்க? தங்களோட உரிமைகளுக்கு போராடியும் கிடைக்காத நிலையில விவசாயத்தை விட்டுட்டு போறதை தவிர வேற வழியில்லாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க விவசாயிகள். வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்னு சொல்லி விவசாயம் செய்கிற விவசாயிகள் வயிற்றுல அடிச்சு பல கோடிகளை சுருட்டி குடும்பத்தை வளர்க்கிற திமுக அரசுக்கு தேர்தல்ல தக்க பதில் சொல்றோம்னு சூளுரைச்சிருக்காங்க விவசாயிகள்.